இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சபா யார் அது நடுவீட்ட பிள்ளர் வச்சது? நீயா? இவனு தெரிஞ்சாலும் நான் போர்ஸா வந்திருப்பேன். என்ன செய்து? வாங்க வாங்க. அம்மா பாத்து. ஐயோ புறா பாத்து பாத்து. என்னாச்சு? அம்மா கேடி என்னாச்சு? கை அமுக்கி விடுறா. இந்தாங்க. கை வலிக்குதா? தேங்க் யூ. ஐயோ தமிழ் ஜூஸ் குடிங்க. ஜூஸா? சிபி, எவ்வளவு நேரம் சிபி? காலையில 4 மணிக்கு போனீங்க, மணி 7:30 ஆயிடுச்சு. இவ்ளோ நேரமாவா ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றீங்க? தமிழ் உன் புருஷன் ஒர்க் அவுட் பண்ணா பரவாயில்லம்மா. என்ன வேற வெயிட் குறைக்கணும்னு சொல்லி ஒர்க் அவுட் பண்றான்னு ஜிம்ல போட்டு வாங்குன்னு வாங்குறா. இன்னும் 2 நாள் ஜிம்முக்கு போனேன்னு வையே, அவ்வளவுதான். ஜிம்முலே சமாதி கட்டி என்ன புதைச்சிருவாங்க. அப்புறம் ஆமா, அவன் சொன்னதும் இவர் ஜிம்ல இருக்கிற கம்பியெல்லாம் வளைச்சிருவாரு. அவன் ஒர்க் அவுட் பண்ணதுக்கு நீ ஏன்டா டயர்ட் ஆகுற? தமிழ் சும்மா சொல்லக்கூடாது. சேது உடம்ப ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்றான். எனக்கே டஃப் கொடுக்குறான். வெரி குட் சேது, அப்படிதான் இருக்கணும். லைஃப்ல இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு. ஃபிட்டா இருந்தாதான் ஃபைட் பண்ண முடியும். ஆமா ஆமா சிஸ்டர், நிறைய பேர் கூட சண்டை போட வேண்டியது இருக்குல்ல, அதான். என்ன இது, இவனுங்கெல்லாம் அப்செட்டா இருப்பானுங்கன்னு பார்த்தா ஜாலியா இருக்கானுங்க. ஒன்னும் புரியலையே. சிபி, அப்பா நாளைக்கு ஜிம்முக்கு போகும்போது என்ன எழுப்பு, நானும் உன் கூட வர்றேன். நானும் ஒர்க் அவுட் பண்றேன். என்னது, ஜிம்முக்கு வரீங்களா? பா, ஜிம் எல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது. பக்கத்துல பார்க் இருக்குது, வாக்கிங் போங்கப்பா, இல்ல ஜாகிங் போங்க. வீட்ல நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது, அதை வச்சு ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. என்னடா இப்பவே ஒர்க் அவுட் பண்ணி பாக்ஸிங் போற மாதிரி. சும்மா இருங்கப்பா. ஜனமா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லாரு. எழுந்திரு தமிழ். இருங்க, உங்களுக்கு காஃபி போட்டு கொண்டு வரேன்.